அனைவருக்கும் வணக்கம். இன்று மே 22ஆம் தேதி 2 பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்கிறத பார்த்தாலும் வழக்கமாக டிஸ்க்ளைமர் தான். நம்ம சேனல் முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனல். தமிழில் சொன்னால் ஒரு தகவல் பரிமாற்றம், சொல்கிறது எல்லாமே தகவல், எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. சில தகவல்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். செபி ஸ்டாட்டஸ் அட்வைஸ் கேட்டுக்கோங்க. நான் செபி ஸ்டாட்டஸ் இல்லை, நானும் ஒரு சாதாரண இன்வெஸ்டர். எனக்கு தெரிஞ்ச தகவலை ஒரு நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுற மாதிரி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம். ஸோ இது முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங், நோ எனி ரெக்கமெண்டேஷன், ஒன்லி இன்ஃபர்மேஷன். நீங்கள் நம்ம வீடியோவில் பார்க்குறது ரிசல்ட்டு, டிவிடெண்டு, போனஸு, அப்கமிங் போர்டு மீட்டிங். இந்த வருஷம் அப்படி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நியூஸ் ரொம்ப அதிகம், அதனால் ரொம்ப சில நியூஸை மட்டும் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா தோண்ட வந்துகிட்டே இருக்குது அந்தளவுக்கு நியூஸு. நான் 7 மணிலேருந்து உட்காந்து இப்போ தான் வீடியோ ரெடி பண்ண முடிஞ்சது. போஸ்ட் பண்ணதுக்குள்ளே மணி 10 ஆயிரும்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் போஸ்ட் பண்ண பார்க்குறேன். பட் நியூஸ் அதிகமாக இருக்கனால கொஞ்சம் டைம் அதிகமாக எடுத்துக்கிடுது. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய கம்பெனி சென்டம் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட். 2063 ரூபா கன் பேஸு, 6 கோடி ப்ராஃபிட் இல்லை, 6 ரூபா டிவிடெண்டாக தராங்க ஒரு ஷேருக்கு. ஸோ டிவிடெண்ட் வந்து ஒரு சின்ன டிவிடெண்ட் தான். செக்டர் வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க சென்டம் எலக்ட்ரானிக்ஸ். டிவி டுடே நெட்வொர்க் லிமிடெட் 180 ரூபா கன் பேஸு, 6 கோடியே 15 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. சேல்ஸ் 1% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பட் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 46% டவுனாக இருக்குது. ஸோ ரிசல்ட் டவுனாக இருக்குது. மற்றபடி கம்பெனி ப்ராஃபிட் தான் பண்ணாங்க. பட் ப்ராஃபிட் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது குறைஞ்சிருக்கு. டிவிடெண்டாக ஒரு ஷேருக்கு 3 ரூபாயும் தராங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்டில் 1.5%. செக்டர் வந்து டிவி ப்ராட்காஸ்டிங். கிரெடோ பிராண்ட்ஸ் மார்க்கெட்டிங் லிமிடெட் கரண்ட் பேஸ் 144, 3 ரூபா டிவிடெண்டாக தராங்க. டிவிடெண்டில் 2% வருது. செக்டர் வந்து ஸ்பெஷாலிட்டி ரீட்டைல். கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 2675 ரூபா கரண்ட் பேஸு, 10 ரூபா டிவிடெண்டாக தராங்க. டிவிடெண்டில் 4%. செக்டர் வந்து சிமெண்ட் அண்ட் சிமெண்ட் ப்ராடக்ட். மன்பா ஃபைனான்ஸ் லிமிடெட் 142 ரூபா கரண்ட் பேஸு, 25 பைசா டிவிடெண்டாக தராங்க. டிவிடெண்டில் 4% குறைவு தான். செக்டர் வந்து என்பிஎஃப்சி. ஜிஓசிஎல் கார்பரேஷன் லிமிடெட் 317 ரூபா கரண்ட் பேஸு, 23 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 11% டவுன் ஆயிருக்கு. பட் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 367% வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் ரிசல்ட்டு ஒரு நல்ல ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஜிஓசிஎல் கார்பரேஷன் 10 ரூபா டிவிடெண்ட் தராங்க. டிவிடெண்டில் 3% வருது. செக்டர் வந்து எக்ஸ்ப்ளோசிவ். இந்தியா ஜெலடைன் அண்ட் கெமிக்கல்ஸ் லிமிடெட் 367 ரூபா கரண்ட் பேஸு, 5 கோடி 70 லட்சம் ப்ராஃபிட். சேல்ஸ் 4% வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 14% வந்திருக்கு. ஸோ ரிசல்ட்டு நல்ல ரிசல்ட்டாக இருக்குது. டிவிடெண்டாக ஒரு ஷேருக்கு 5 ரூபாயும் தராங்க. டிவிடெண்டில் 1.25% வருது. செக்டர் வந்து ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல். ஸ்ட்ரைடஸ் ஃபார்ம் சயின்ஸ் லிமிடெட் கரண்ட் பேஸ் 730, 86 கோடி கிட்ட என்னமோ ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. சேல்ஸ் பார்த்திங்கன்னா 14%, நெட் ப்ராஃபிட் 723% வந்திருக்கு. ஸோ ரிசல்ட்டு நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டை ஸ்ட்ரைடஸ் ஃபார்மா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதோட டிவிடெண்டாக ஒரு ஷேருக்கு 4 ரூபா தராங்க. டிவிடெண்டில் வந்து 1/2%. செக்டர் வந்து ஃபார்மாசிட்டிக்கல். பவர் மேக் ப்ராஜெக்ட் லிமிடெட் 2946 ரூபா கரண்ட் பேஸு, 130 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயர்ல சேல்ஸ் 42%, நெட் ப்ராஃபிட் 54% வந்திருக்கு. குவார்டர் சூப்பராக இருக்குது. ஸோ எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டை பவர் மேக் ப்ராஜெக்ட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் டிவிடெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டிவிடெண்ட் தான், வழக்கம் போல தான். 1 ரூபா 25 பைசா ஒரு ஷேருக்கு டிவிடெண்ட் தராங்க. இது ஒரு சின்ன டிவிடெண்ட் தான். ஏன்னா ஸ்டாக்கோட ப்ரைஸ் கிட்டத்தட்ட 3000. செக்டர் வந்து சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன். குஜராத் ஸ்டேட் பெட்ரோநெட் லிமிடெட் 346 ரூபா கரண்ட் பேஸு, 5 ரூபா டிவிடெண்டாக தராங்க. டிவிடெண்ட் பார்த்திங்கன்னா 1%. செக்டர் வந்து கேஸ் டிரான்ஸ்மிஷன். எல்டாகோ ஹவுசிங் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 837 ரூபா கரண்ட் பேஸு, 9 ரூபா டிவிடெண்டாக தராங்க. டிவிடெண்டில் 1%. செக்டர் வந்து ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராஜெக்ட். திரிபுவன் தாஸ் பீம்ஜி ஜவேரி லிமிடெட் 207 ரூபா கரண்ட் பேஸு, கிட்டத்தட்ட 9.5 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. சேல்ஸ் 5% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பட் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 25% டவுன் ஆயிருக்கு. ஏன்னா போன வருஷம் இதே கோட்டில் 12 கோடி ப்ராஃபிட். ஸோ ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு. மற்றபடி கம்பெனி ப்ராஃபிட்டில் தான் இருக்காங்க. ஸோ ரிசல்ட் டவுனாக இருக்குது. இது வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 2 ரூபா 25 பைசா டிவிடெண்ட் தராங்க. டிவிடெண்டில் 1% வருது. செக்டர் வந்து ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி அண்ட் வாட்சஸ். குஜராத் இண்டஸ்ட்ரீஸ் பவர் கம்பெனி கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 192, கிட்டத்தட்ட 69 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயர்ல சேல்ஸ் 9% டவுனாக இருக்குது. பட் நெட் ப்ராஃபிட் 5% உயர்ந்திருக்கு. ஸோ ஓரளவுக்கு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஓகேவான ரிசல்ட்டு. டிவிடெண்டாக 4 ரூபா 9 பைசா தராங்க ஒரு ஷேருக்கு. கரண்ட் ப்ரைஸ்க்கு டிவிடெண்ட் வந்து 2%. செக்டர் வந்து பவர் ஜென்ரேஷன். மெட்ரோ பிராண்ட்ஸ் கரண்ட் ப்ரைஸ் 1192, 95 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 10% உயர்ந்திருக்கு. பட் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 39% டவுனாக இருக்குது. ஸோ ஓவரால் ரிசல்ட்டு டவுனாக இருக்குது. இது இயர்ல. அதேமாதிரி டிவிடெண்டாக பார்த்திங்கன்னா 2 ரூபா 50 பைசா டிவிடெண்டும் தராங்க. டிவிடெண்டில் வந்து 4% குறைவாக இருக்குது. செக்டர் வந்து ஃபுட்வேர். மற்றபடி நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான ஸ்டாக்கு, தமிழ்நாட்டுக்கே ஃபேவரட் ஸ்டாக்கு ஐடிசி ஹோட்டல் 426 ரூபா கரண்ட் பேஸு, 19,808 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு எக்ஸலண்ட்டான ப்ராஃபிட் மாதிரி தெரியலாம். பட் அந்த மாதிரி இல்லை. சேல்ஸ் 10% தான் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பட் நெட் ப்ராஃபிட் 281% வந்திருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் அதர் இன்கம்லேயே 15,391 கோடி வந்திருக்கு. ஸோ அதனால தான் சேல்ஸ் வந்து ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் மாதிரி தெரியுது. அதர் இன்கம் என்னங்கிறத உங்களுக்கு நாளைக்கு வீடியோவில் சார் டீட்டெயிலாக சொல்லிடுவாங்க. நீங்கள் அதை பார்த்து கேட்குறீங்க. உங்களுக்கு இதை விட ஐடிசியை விட அவங்கள தவிர வேறு யாரும் சொல்கிறதுக்கு தகுதி கிடையாது. அதுமாதிரி 7 ரூபா 85 பைசா டிவிடெண்ட் தராங்க. நல்ல ஒரு சூப்பரான டிவிடெண்ட். டிவிடெண்டில் பார்த்தீங்கன்னா 1.5% வருது. 1.25% கரண்ட் ப்ரைஸ்க்கு. இந்த ஒரு டிவிடெண்டாக நம்ம கணக்கு பண்ணும்போது இதேமாதிரி வருஷத்துக்கு 2 டிவிடெண்ட் கொடுத்தாங்கன்னா
வேறு எங்கேயோ போயிடும். ஸோ நல்ல ஒரு டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க ஐடிசி லிமிடெட். இதற்கான ரெக்கார்ட் டேட் வந்து 28 மே 2025. செக்டர் வந்து டைவர்சிஃபைடு எஃப்எம்சிஜி. சன் ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 1720 ரூபா காண்பிது. 2154 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 8% வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 19% டவுனாக இருக்குது. ஸோ அந்த வகையில் ரிசல்ட்டு டவுனாக இருக்குது. டிவிடெண்டாக 5 ரூபா 50 பைசா தராங்க. கரண்ட் பேஸ்க்கு 4% வருது டிவிடெண்ட். இதற்கான ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 7 ஜூலை 2025. செக்டார் ஃபார்மசூட்டிக்கல். துவாரிகேஷ் சுகர் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் கரண்ட் பேஸ் 49-46 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 21% வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 102% வந்திருக்கு. ஸோ எக்ஸலண்டான ரிசல்ட்டு இயர் இயரில். அதேமாதிரி குவார்ட்டர்லையும் பார்த்தீங்கன்னா டிவிடெண்டாக 50 பைசா தராங்க ஒரு ஷேருக்கு டிவிடெண்டு. ஸோ கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் வந்து 1%. ரெக்கார்ட் வந்து 12 ஆகஸ்ட் 2025. செக்டர் வந்து சுகர். மார்கனைட் குரூசிபல் இந்தியா லிமிடெட் கரண்ட் பேஸ் 1582. கிட்டத்தட்ட 3 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 5% வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 317% வந்திருக்கு. ஸோ ரிசல்ட்டு ஒரு நல்ல ரிசல்ட்டு இயர் இயரில். 19 ரூபா டிவிடெண்ட் தராங்க. டிவிடெண்டில் 1.25%. ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 14 ஆகஸ்ட் 2025. செக்டர் வந்து எலக்ட்ரோ ராட்ஸ். கண்டெய்னர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் சுருக்கமாக சொன்ன கான்கார் 738 ரூபா கரண்ட் பேஸு. 2 ரூபா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ஷேருக்கு. அதேமாதிரி போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 1:4. அதாவது நம்ம 4 ஷேர் வச்சுருந்தா 1 ஷேர் போனஸ், 8 ஷேர் வச்சுருந்தா 2 ஷேர் போனஸாக கிடைக்கும். ப்ரைஸும் அட்ஜஸ்ட் ஆகும். செக்டர் அப்படின்னா லாஜிஸ்டிக் சொல்யூஷன் ப்ரொவைடாக இருக்காங்க கான்கார். அடுத்து நான் பார்க்குறது அப்கமிங் போர்டு மீட்டிங் மே கன்சிடர் முடிவெடுக்க வாய்ப்பு இருக்க மாதிரி சொல்கிறாங்க. 90% சான்ஸ் இருக்குது, 10% சான்ஸ் இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது அதே நம்ம எல்லாரோடைய ஃபேவரட்டான ஸ்டாக்கு தான். பவர் கேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் 83 ரூபா கரண்ட் பேஸு. 26 மேலே போர்டு மீட்டிங் இருக்குது. இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்து முன்னெடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் அறிவிச்சோம்னா, அதாவது கிட்டத்தட்ட நம்ம பாஷையில் சொல்லணும்னா டிவிடெண்ட்னு சொல்லலாம். அதுக்கான ரெக்கார்ட் வந்து 29 மே 2025. ஸோ போன வருஷம் 3 ரூபா 1 ரூபா கொட்டரன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வருஷம் எப்படி கொடுக்க போகிறாங்கிறத நாளைக்கு தெரியும். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ 21 தெரியலாம். பிரைம் ஃபோக்கஸ் லிமிடெட் 99 ரூபா கரண்ட் பேஸு. 27 மேலே போர்டு மீட்டிங் டிவிடெண்ட் ரிசல்ட் இருக்கிறாங்க. செக்டர் வந்து மீடியா என்டர்டெயின்மெண்ட்டில் இருக்காங்க. இது வரைக்கும் எந்த ஒரு டிவிடெண்ட் தரல. ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும் என்ன மாதிரி டிவிடெண்ட் வருதுன்னு. பூஜா வெஸ்டர்ன் மெட்டாலிக்ஸ் லிமிடெட் 30 ரூபா கரண்ட் பேஸு. 27 மேலே போர்டு மீட்டிங் டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. 1 ரூபா டிவிடெண்டாக போன வருஷம் டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. பூஜா வெஸ்டர்ன் மெட்டாலிக்ஸ். இண்டஸ் ஃபைனான்ஸ் லிமிடெட் 48 ரூபா கரண்ட் பேஸு. 27 மேலே போர்டு மீட்டிங் டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. 30 பைசா டிவிடெண்டாக போன வருஷம் கொடுத்துருக்காங்க. கேஎஸ்இ லிமிடெட் கரண்ட் பேஸ் 1989. 27 மேலே போர்டு மீட்டிங் வச்சுருக்காங்க. டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. இந்த வருஷம் ஆல்ரெடி ஃபெப்ரவரியில் 30 ரூபா டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ மேற்கொண்டு இது 2 டிவிடெண்டாக இருக்கும் இந்த வருஷத்தில். ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் சுருக்கமாக சொன்னால் செயல் கரண்ட் பேஸ் 125. 28 மேலே போர்டு மீட்டிங்கில் டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. போன வருஷம் 2 டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க 1 ரூபா. ஸோ இந்த மாதிரி இந்த வருஷமும் அந்த மாதிரி தராங்களான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். லேண்ட்கார் ஹோல்டிங்ஸ் லிமிடெட் 22 ரூபா கரண்ட் பேஸு. 28 மேலே போர்டு மீட்டிங் டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராஜெக்ட்டில் இருக்காங்க. 20 பைசா டிவிடெண்டாக போன வருஷம் டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. யுனைடெட் ட்ரில்லிங் டூல்ஸ் லிமிடெட் 196 ரூபா கரண்ட் பேஸு. 29 மேலே போர்டு மீட்டிங் டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. இந்த வருஷம் ஆல்ரெடி ஃபெப்ரவரியில் 60 பைசா டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து வருஷத்துக்கு 3-4 டிவிடெண்ட் தருவாங்க 60 பைசா. ஸோ நல்ல ஒரு டீசனான டிவிடெண்ட்டும் கொடுத்துட்ருக்காங்க. பிசிஎல் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 39 ரூபா கரண்ட் பேஸு. 29 மேலே போர்டு மீட்டிங் டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. 20 பைசா டிவிடெண்டாக போன வருஷம் டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. பிசிஎல் என்டர்பிரைசஸ். கேம்பஸ் ஆக்டிவேர் லிமிடெட் 271 ரூபா கரண்ட் பேஸு. 29 மேலே போர்டு மீட்டிங் டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. இந்த வருஷம் ஆல்ரெடி ஃபெப்ரவரியில் 70 பைசா டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. மஸ்ரா லிமிடெட் 261 ரூபா கரண்ட் பேஸு. 29 மேலே போர்டு மீட்டிங் டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. 16 ரூபா டிவிடெண்ட் போன வருஷம் கொடுத்தாங்க. அதுக்காக எதாவது ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே டிவிடெண்ட் தரதுக்கான வாய்ப்பு இல்லை, அதோட குறைவாக தான் இருக்கும். சூரியாம்பா ஸ்பின்னிங் மில்ஸ் லிமிடெட் 157 ரூபா கரண்ட் பேஸு. 30 மேலே போர்டு மீட்டிங் வச்சுருக்காங்க. டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. போன வருஷம் 1 ரூபா டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. செக்டர் வந்து அதர் டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. இன்றைக்கி இந்த வீடியோ தான் முடிஞ்சது. வீடியோவில் பார்க்க உங்களுக்கு நியூஸ் ரொம்ப சின்னதாக சுருக்கமாக இருந்த மாதிரி தான் இருக்கும். பட் இதற்காக ரொம்ப நேரம் செலவழிக்க வேண்டியிருக்கு. அதை நான் ஃபில்டர் பண்ணி அதுக்கு மேக்கப் போடுறதுக்கு தான் ரொம்ப டைம் ஆகுது. வெறும் இந்த ஸ்டாக்கு 1 ரூபா டிவிடெண்ட் தராங்க, இந்த ஸ்டாக்கு 10 ரூபா டிவிடெண்ட் தராங்கன்னு சொல்லணும்னா எனக்கு 1 நிமிஷத்தில் முடிச்சிடுவேன். பட் என்னென்னா வீடியோவில் நிறுத்தி அவனுக்கு காலத்துக்கு நான் பெருசாக பேசலை. நிறைய நண்பர்கள் என்ன செக்டாரு, என்ன ப்ரைஸு, என்ன டிவிடெண்ட் இந்த மாதிரி கேட்குறதுனால தான், அதெல்லாம் ஆட் பண்ணனால தான் எனக்கு அதுக்கு மேக்கப் போடுறதுக்கு டைம் ஆயிடுது. மற்றபடி வீடியோ வந்து சுருக்கமாக பண்ணிடலாம். பட் என்ன அது உங்களுக்கு பெருசாக பயனுள்ளதாக இருக்காது. ஸ்டாக்கோட ப்ரைஸ் என்னங்கிறது நீங்கள் தான் தேடி பார்க்கணும். ஸோ நான் வந்து அதெல்லாம் ரெடி பண்ணி போடுறதுனால தான் எனக்கு டைம் அதிகமாக எடுக்குது ஒரு வீடியோ போடுறதுக்கு. இன்னும் நிறைய நியூஸ் இருந்துச்சு. அந்த நியூஸ்லாம் நான் கழிச்சிட்டேன் வேண்டான்னு. ஏன்னா அந்த தேவையில்லாத நியூஸாக இருந்துச்சு. ஸோ இதனாலேயும் கொஞ்சம் டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ ஏன்னா நல்ல நியூஸ் வந்து எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக எடுக்க முடியாது. அதில் எது நல்லதுங்க நம்ம கழிக்கிறதுக்கே அதுக்கே ஒரு டைம் எடுக்கும். ஸோ இதனால தான் வீடியோ டைம் அப்டேட் பண்ணதுக்கும் லேட் ஆகுது. மேற்கொண்டு சீக்கிரமாக வீடியோ போடாமல் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் முடியலை, அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி.